நீங்க பார்க்குற இந்த வீடியோ வெளிநாடுகள் யூஸ் பண்ணப்படுற சோஷியல் மீடியா பண்ண டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போய்கிட்டு இருந்திருக்கு. ஏன்னா பெட்ரோ சேஜன்கிற ஒரு நபரோட ட்ரக்ல பொருத்தப்பட்ட டேஷ் கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. பெண்ணோட உருவத்துல ஒயிட் கலர்ல வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஓரமா இருந்திருக்கு. இது கூடவே வித்தியாசமா தெரிஞ்ச இது பார்த்தீங்கன்னா என்னங்கிறத அந்த டிரைவரை பயங்கரமா குழப்பமடைய செஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே நைட் டைம்ல டிரைவ் பண்ணக்கூடிய டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கக்கூடிய பலதை பார்த்துருந்தாலும் ஆனா இந்த வீடியோல ரெக்கார்ட் செய்யப்பட்டது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. இந்த வீடியோ பத்தி குறிப்பிட்டு சொல்லணும்னா பார்க்கறதுக்கு ஒயிட் கலர்ல பெண்ணோட உருவத்துல மட்டும்தான் இது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீங்க பார்க்குற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நபரோட பெட்ரூம்ல பொருத்தப்பட்ட செக்யூரிட்டி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா பார்க்கறதுக்கு அப்படியே ஷேடோ மாதிரி தெரியல. இது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியல. ஆனா அந்த நபரை சுத்தி தான் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூஸாவே இருக்க செஞ்சிருக்கு. கண்டிப்பா இந்த உருவம் தெரிஞ்சது கேமராவோட பக்கா இருக்கலாம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த இடத்துல வைக்கப்பட்ட பொருட்கள்லாம் தன்னாலவே சதறி இருக்கு. அந்த இடத்துல நார்மலா தூங்கிக்கிட்டு இருந்த அந்த நபர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சிதறப்பட்ட பொருட்கள்னால உடனே பாத்தீங்கன்னா முழிக்க தொடங்கி இருக்காரு. இந்த நபர் தூக்கத்துல இருந்து முழிக்கிற அதே சமயத்துல ஒயிட் கலர்ல தெரிஞ்ச அந்த ஷேடோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மறையவும் தொடங்கியிருக்கு. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒயிட் கலர்ல தெரிஞ்ச அந்த ஷேடோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா மனிதனோட ஆவிதாங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இந்த ஆவி அந்த நபரோட உடல்லையும் புகுந்திருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனா வித்தியாசமான சத்தம் கேட்டு எழுந்திருச்சு இந்த நபர் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஃபுட்டேஜ் செக் பண்றப்பதான் இந்த ஒரு காட்சி சிக்கி இருக்கிறதே அதன் பிறகுதான் அவருக்கே தெரிய வந்திருக்கு. அதன் பிறகு இந்த வீடியோ பார்த்துட்டு பயங்கரமா பயந்து போனதாகவும் சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக அமானுஷ்ய காட்சிகள் எத்தனை இடங்களில் ரெக்கார்ட் செய்யப்பட்டு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ தான் இந்த ஒரு அமானுஷ்ய வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் செலிப்ரேட் வீடியோவாக எடுக்கப்பட்ட இந்த ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா அதன் பிறகு மிஸ்ட்ரீஸ் காட்சியில் இடம்பெற்றிருக்கு. ஏன்னா கேக்கு கட் பண்றதுக்காக ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கிறாங்க. இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேக்ல பொருத்தப்பட்ட கேண்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருக்கு. சரி இதுல என்னடா அமானுஷ்யத்தை கண்டா அப்படின்னு சொல்லி உங்களை சில பேர் கேட்கலாம். இந்த பெண்ணுக்கும் பின்னாடி நின்னுக்கிட்டு யாரோ ஒருத்தங்க பாத்தீங்கன்னா கேண்டில அணைச்சதை சொல்லி இந்த பெண் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தாலே தெரியும். இந்த பெண் பாத்தீங்கன்னா கேண்டில் அணைச்சதுமே பின்னாடி தான் திரும்பி பார்த்திருக்காங்க. அப்போதைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன பெண் குழந்தை இதை செஞ்சிருக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த சின்ன பெண் குழந்தை இதை செய்யவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே இந்த பெண்ணுடைய மூச்சு காத்து பட்டு இந்த கேண்டில் அணைஞ்சிருக்கலாம்னு உங்களை சில பேர் சொல்லலாம். ஆனா இந்த பெண்ணுடைய மூச்சு காத்து அந்த கேண்டில்ல படவே இல்லைங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு கேண்டில் அணைஞ்சது அந்த பெண்ணை பயங்கரமா பயப்பட செஞ்சிருக்கு. புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்த ஒரு கப்பல்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுல இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல சம்பவங்கள் நடக்கிறதா சொல்லி அவங்கள தவிர அவங்களுடைய வீட்டுல வேற யாரும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணதா சொல்லி ஒவ்வொரு நாளுமே பல வீடியோக்களை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இவங்க ரெக்கார்ட் செஞ்ச ஒவ்வொரு வீடியோலயுமே சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே சிக்கல. இதே போலதான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாட்டு இந்த ஒரு வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அதுலயும் அந்த கப்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க மூவ் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. இந்த வீடியோவை ஸ்லோ மோஷன்ல வச்சு ஜூம் பண்ணி பாக்குறப்ப பெண்ணோட உருவத்துல யாரோ ஒருத்தவங்க அந்த ஒரு இடத்துல போக செஞ்சிருக்காங்க. மற்றபடி இது உருவாக்கப்பட்ட வீடியோவோ இல்லனா கிராபிக்ஸ் மூலமா எடிட் பண்ணப்பட்டிருக்கலாம்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா தாங்கள் இதை எதுவுமே பண்ணணும்னு சொல்லி ஜெனினா தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணவே செஞ்சிருக்காங்க. அப்படின்னா இந்த வீடியோல ரெக்கார்ட் செய்யப்பட்டது என்னங்கிறது அந்த கப்பிள்ஸ்க்கே தெரியலங்கிறது தான் சொல்ல செஞ்சிருக்காங்க. மேண்டிங்கிற ஒரு ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு வெளியிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் நடக்கிறதாவும் அவங்களுடைய வீட்டை யாரோ ஒருத்தங்க கண்காணிக்கிறதா சொல்லி அவங்களுடைய வீட்டுக்கு உள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலேயும் சரி பல சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போதைக்கே அவங்களுடைய டோர்பெல் கேமராவில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை சுற்றி வரத்தாவும் இது கூடவே அவங்களுடைய வீட்டை பார்த்ததும் அந்த ஒரு இடத்துல இருந்து ஓட செய்யறதுமா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த பெண் யாரு, இந்த பெண் எதற்காக இப்படி செய்யறாங்கிறத அந்த ஹவுஸ் ஓனரான மேண்டிக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல தெரியல. ஆனா இன்டர்நெட்ல இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்த பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க கண்டிப்பா சூனியக்காரியா இருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுடைய வீட்டுக்கு பின்புறத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு காட்சி ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு காட்சியிலையும் பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண் மாதிரி இருக்கக்கூடியவங்களும் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே டிரான்ஸ்பரண்டாவும் இவங்க மறைய செஞ்சிருக்காங்க.
இந்த ஒரு காட்சியை மட்டும் அவங்க நேராவே பார்த்ததாவும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அவங்களுடைய வீட்டுக்கு வெளியில சுற்றி ஏகப்பட்ட சில விஷயங்கள் அப்நார்மலா இருந்தாலும் இந்த ஹவுஸ்ல தனியா வசிக்கக்கூடிய இந்த பெண் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் அதே வீட்டுல தான் ஸ்டே பண்றதா சொல்லியிருக்காங்க. ஃபாரின்ல ஏதோ ஒரு நாட்டில் ரெக்கட்சிப்பட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு தொழுவத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு காட்சி பதிவாகிருக்கு. ஏன்னா தங்களுடைய கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போதைக்கு இந்த ஒரு ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காட்சி ரெக்கட்சிப்பட்டிருக்கு. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அப்படியே டிரான்ஸ்பரண்டா மனிதரோட உருவத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு அந்த ஒரு இடத்துல நடந்து போயிருக்கு. இது கூடவே மூவ் ஆகி போன அது பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல மறைஞ்சும் போயிருக்கு. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஸ்கின் வாக்கரா தான் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா அனிமல்ஸோட கண்களுக்கு அமானுஷ்யம் தெரியுங்கிறத ஒரு சில வீடியோக்களை நம்ம பார்த்திருப்போம். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 மாடுகளும் இதை கண்டுக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஒருவேளை இதுங்களுக்கு ரெகுலரா பார்த்து பழகி பிடிச்சா என்னன்ட்டு தெரியல. யூஎஸ்ல பட்ட பகல் ரெக்கார்ட்ஸ்பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வானத்துல மேகத்துக்கு நடுவில் பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று பயங்கர ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு போயிட்டே இருந்திருக்கு. என்னத்தை தான் இந்த ஒரு காட்சி பட்ட பகல ரெக்கார்ட்ஸ்பட்டதாலும் வானத்துல மூவ் ஆன அது பாத்தீங்கன்னா கிளியராகவே தெரிஞ்சிருக்கு. வானத்துல கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துல வந்த இதை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஆச்சரியமா பார்த்தது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர பாத்தீங்கன்னா இவங்க அதை வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வானத்துல மேகக்கூட்டங்களுக்கு நடுவுல மூவ் ஆன இது பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பிளாக் கலர்ல கிளியரா தெரியாட்டியும் இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் அதாவது யூஎஃப்ஓங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை குறிப்பிட்டு சொல்லணும்னா வேற்றுக்கிரக வாசிகளோட விமானங்கிறத சொல்ல செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த வீடியோ பார்த்த நெட்டிசன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ரியல் ஏஞ்சலா தான் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இதை தேவதைகள்ங்கிறத சொல்ல செஞ்சிருக்காங்க. என்னத்தான் இத பத்தி பல பேர் பலவிதமா சொல்லிட்டு வந்தாலும் வானத்துல தெரிஞ்சதெல்லாம் ஒவ்வொன்றுமே கிளியரா தெரிஞ்சாலும் என்னன்னே கணிக்க முடியாத இது பாத்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் இது என்னங்கிறது யாருக்குமே தெரியல. பிப்ரவரி மாதம் 2025 வருஷம் கனடால இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை ஆரம்பத்துல ரெக்கார்ட் செஞ்ச அவங்க பாத்தீங்கன்னா குட்டி சாத்தானா எந்த ஒரு இடத்துக்கு வரவழைக்கிறதாவும் இது கூடவே அது கூட பேசுறதுக்கு முயற்சி பண்றதாவும் சொல்லிதான் இந்த ஒரு வீடியோவை ஆரம்பத்துல எடுக்கவே செஞ்சிருக்கிறாரு. இவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 3 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறிய பெண் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல வர மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதை பாக்குறதுக்கு அப்படியே இது ஒரு நார்மல் சின்ன பெண் குழந்தை மாதிரி தெரிஞ்சாலும் இந்த பெண் குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியும் அதே சமயத்துல ரொம்பவே வித்தியாசமான முறையில தான் இருக்க செய்யுது. கொஞ்சம் கொஞ்சமா குதிச்சு வரக்கூடிய இது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த சடங்கு நடக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து நின்று இருக்கு. இது கூடவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நபர் பாத்தீங்கன்னா அதுகிட்ட பலவிதமான கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. அப்போதைக்கு இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அது கரெக்டா பதில் சொன்னதாகவும் சொல்ல செஞ்சிருக்கிறாரு. இந்த வீடியோ பாக்குற நீங்க சொல்லலாம் இந்த சின்ன பெண் குழந்தையை நடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இவர் ஒரு சாதாரண மனிதர். இந்த ஒரு இடத்துல இவர் நல்லாவே தெரியறப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை ஒரு மனித குழந்தையா இருந்திருந்தா அந்த ஒரு இடத்துல நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா பயங்கர பிரகாசமா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான முறையில தான் இருந்திருக்கு. வெளிநாடுகளில் யூஸ் பண்ணப்படுற சோசியல் மீடியா பண்ண டிக்டாக்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருந்திருக்கு. ஏன்னா ஜாக்கப்ங்கிற யாரோ ஒரு நபரால ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஏப்ரல் 22, 2024 வருஷம் தான் ஈவினிங் டைம்ல இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோ ஆரம்பத்துல பாக்குறப்ப வானத்துல விபத்துக்குள்ளான ஏதோ ஒரு ஏர்கிராஃப்ட் தான் கீழே விழுகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே கீழே விழுகு செஞ்சு அதெல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிஞ்சு போயிருக்கு. இத நார்மலா பாக்குறப்ப வானத்துல இருந்து ஏதோ ஒரு எரிக்கல் கீழே விழுகிற மாதிரியும் அதே சமயத்துல அது சிதறி போன மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா எரிக்கலா இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லங்கிறத தான் சொல்றாங்க. ஏன்னா இது எரிக்கலா இருந்திருந்தா ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இது நிக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஆனா தனித்தனியான முறையில பிரிஞ்ச இது பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல நிற்க செஞ்சிருக்கு. இது கூடவே இதெல்லாம் பாத்தீங்கன்னா
வானத்துல ஒரு கட்டத்துல உலாவி திரியிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. அதாவது சுற்று நோக்கி பாக்குற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்தா எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மனிதரோட கவனத்தை சிதறடிக்கிறதுக்காக எரிக்கல் மாதிரி உருவத்துல தோன்றக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா தான் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கூடவே பூமியை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாங்கிறதையும் சொல்ல செஞ்சிருக்காங்க. ஏப்ரல் 2, 2024 வருஷம் அதிகாலை 12:34 மணிக்கு மேல தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செஞ்சிருக்காங்க. ஏன்னா டெலஸ்கோப் மூலமா யாரோ ஒருத்தவங்க நிலாவை ரொம்பவே ஜூம் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிலால இப்படி ஒரு காட்சி ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல இவங்க வெறும் கண்ணால தான் பார்க்க செஞ்சிருக்காங்க. அதன் பிறகுதான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்போதைக்கு நிலாவுல இப்படி ஒரு காட்சி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நிலாவுல நடக்கக்கூடிய இது என்னங்கிறது பாத்தீங்கன்னா கிளியரா தெரியல. ஆனா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மட்டும் நிலாவை பயங்கரமா தாக்குதுங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. இந்த வீடியோ பத்தி நார்மலா சொல்றப்ப வானத்துல மின்னல் மின்றப்ப எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நிலாவுல மின்னல் மின்னா மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த மின்னல் நிலாவை தாக்குன மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. இந்தோனேஷியா நாட்டில் பேய் பிடிச்சதா சொல்லப்படுற ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய சடங்கு முறையை நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா பேய் பிடிச்சதா நம்பப்படுற ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடியவங்களாம் யாருங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு இடத்துல இருந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கு அப்படியே இவங்க ஒரு சாதாரண பெண் மாதிரி இல்லாம டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. இது கூடவே இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்நார்மலா தான் இருந்திருக்கு. இந்த வீடியோவா உற்று நோக்கி கவனிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த பெண்ணுக்கு 2 பற்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய நாக்கு பாத்தீங்கன்னா வெளியில தொங்கும்படி எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்படுத்திருக்காங்க. இந்த வீடியோ பாக்குற உங்களை சில பேர் நினைக்கலாம், ஏன்னா இந்த பெண் நடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனா எரியிற தீப்பந்தத்தை தன்னுடைய வாயால வச்சு அணைச்சு அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதை பயங்கரமா கடிக்க செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா எந்த ஒரு சாதாரண பெண்ணுனாலையும் இந்த ஒரு விஷயத்தை செய்யவே முடியாதுன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெண் கண்டிப்பா ஒரு சூனியக்காரியா இருக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. இது கூடவே இந்த சூனியக்காரியை அழிக்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டில் ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ நடு ரோட்ல பார்த்தீங்கன்னா தன்னாலவே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இது கூடவே அந்த ஆட்டோல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. இது கூடவே அந்த ஆட்டோ எப்படி தான் தன்னாலவே ரன் ஆகுதுங்கிறது பயங்கர குழப்பமா இருந்திருக்கு. பொதுவா ஆட்டோல யாருன்னா இருந்து கூட ரன் பண்ணா கூட இந்த ஒரு ஆட்டோவை அந்த இடத்துல கண்டினியூஸா ரவுண்ட் அடிக்கவே வைக்க முடியாது. இப்படி இருக்கிறப்ப தன்னாலவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்டோ ரொம்ப நேரமா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதன் பிறகு அந்த ஒரு இடத்துல இருந்து யாரோ ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்டோவை கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்டோ நிற்கவே செஞ்சிருக்கு. இந்த ஒரு ஆட்டோ அந்த ஒரு இடத்துல எப்படிதான் இயங்குச்சுங்கிறது இன்றைய வரைக்கும் யாருக்குமே தெரியல. இது கூடவே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நெட்டிசன்ஸ் எல்லாம் பயங்கரமா வியப்படைய செஞ்சிருக்கு. அமெரிக்கால வாஷிங்டன்ல ஃபிளைட்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பேசஞ்சர்னால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஃபிளைட்ல விண்டோ ஓரமா உட்காந்துருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா எதிர்ச்சியா வெளியில பாத்துருக்காங்க. அப்போதைக்கு பாக்குறதுக்கு பட்ட பகலிய பிளாக் கலரா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஷேடோ பாத்தீங்கன்னா நடு வானத்துல நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது கூடவே இதை பாக்குறதுக்கு அப்படியே இது ஒரு மேகம் மாதிரி இல்லாம ஏதோ ஒரு உருவம் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. மத்தியானம் 3:30 மணிக்கு மேல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த பேசஞ்சரை பயங்கரமா ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியதாகவும் இப்படி வித்தியாசமா தெரியக்கூடியது இது என்னங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பேசஞ்சரை பயங்கரமா குழப்பியதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்களே சொல்லுங்க, இது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா இருக்குமா இல்லனா ஹாரி பாட்டர்ல வரக்கூடிய டெமாண்டர்ஸா இருக்குமாங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆனா இன்டர்நெட்ல பார்த்த பல பேருக்கு இந்த காட்சியை பத்தி சரியான விளக்கம் தர முடியாம குழம்பி போய் நின்று இருக்காங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்டர்நெட் சோசியல் மீடியா வேர்ல்டு ஃபுல்லா பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்திருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா தன்னுடைய போன்ல ரொம்ப நேரமா கேம் விளையாண்டுகிட்டு இருந்திருக்கான். ஆனா திடீர்னு இந்த பையன் ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஆக்டிவிட்டியில ஈடுபட்டு இருக்கான். இது கூடவே இந்த பையனுடைய ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரெண்டா இருந்திருக்கு.
இந்த பையனுக்கு வித்தியாசமான முறையில் அந்த ஒரு இடத்துல என்னதான் நடந்துச்சுங்கிறது தெரியல. ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்படி வினோதமான முறையில் நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கான். இது கூடவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில பேர்லாம் இந்த பையனுக்கு என்னதான் ஆச்சுங்கிறத பார்க்க செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பையனுக்கு வலிப்பு நோய் வந்திருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த பையனுக்கு எதுவுமே இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வீடியோ பார்த்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பையன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒண்ணுனால பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பையன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாங்கிறதையும் சொல்ல செஞ்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல எடுக்கப்பட்ட இந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஒரு வீல் சேர் தன்னாலவே நகர்ந்து வந்திருக்கு. இத உடனே பார்த்து யாரோ ஒருத்தங்க தான் இந்த ஒரு போட்டோவை எடுக்க செஞ்சிருக்காங்க. இந்த போட்டோ எடுத்த அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்கள்லயும் சரி இந்த போட்டோலயும் சரி எதுவுமே சிக்கல. ஆனா டைல்ஸ்ல தெரியக்கூடிய அந்த பிம்பத்தை பாருங்க. ஏன்னா அந்த வீல் சேருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. வேற ஒரு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஆக்டிவிட்டியில ஈடுபட்டிருக்காங்க. இது கூடவே பயங்கரமான ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு பொசிஷன்ல ரொம்ப நேரமா நிக்க செஞ்சிருக்காங்க. எந்த ஒரு சாதாரண பேஷண்ட்னாலேயே இந்த ஒரு இடத்துல நார்மலா ஒரே பொசிஷன்ல நிக்கவே முடியாது. இது மட்டும் இல்லாம அமானுஷ்யத்தினால பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த ஒரு இடத்துல இப்படி இருக்கவே செஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ கனடா நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அம்மானால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. இந்த ஒரு சமயத்துல தன்னுடைய குழந்தையை கூப்பிட்டுட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல தன்னுடைய குழந்தைக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பிளாக் ஷேடோ நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுலயும் தன்னுடைய குழந்தைக்கு நேரா தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளாக் கலர் ஷேடோ போகவே செஞ்சிருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கேமரால கிளியரா ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற உங்கள சில பேர் அந்த இடத்துல யாராவது இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தையை தவிர வேற யாருமே தன்னுடைய வீட்டுல இல்லங்கிறத அந்த மதர் சொல்ல செஞ்சிருக்காங்க. இது கூடவே தன்னுடைய குழந்தையை தனியா பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க கூட பேசுற மாதிரியும் விளையாடுற மாதிரியும் இந்த மதர் பாத்தீங்கன்னா நோட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க சாதாரணமா தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கவே செஞ்சிருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு உருவம் ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. நீங்க பாக்குற இந்த வீடியோ சைனா நாட்டுல ஒரு மாலுக்கு வெளியில கார் பார்க்கிங் ஏரியால பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்கூட்டி பார்க் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு சமயத்துல அந்த ஒரு ஸ்கூட்டி பாத்தீங்கன்னா தன்னாலவே மூவ் ஆகி அதன் பிறகு பாத்தீங்கன்னா தலைகீழ கவிழ்ந்து கீழே விழுந்திருக்கு. இந்த சம்பவம் அந்த ஒரு இடத்துல எப்படிதான் நடந்துச்சுங்கிறது தெரியல. ஆனா அந்த வழியில போன ஒவ்வொருத்தரையும் பயங்கரமா ஆச்சரியப்படுத்திருக்கு. அந்த வழியில போன சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியாம பயங்கர ஆச்சரியத்தோட நிறுத்தி பார்க்க செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோவை எத்தனை முறை வச்சு ரீப்ளே பண்ணி பார்த்தாலும் அதே சமயத்துல ஜூம் பண்ணி பார்த்தாலும் இந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு இடத்துல எப்படிதான் நடந்துச்சுங்கிறது தெரியல. ஆனா இது கண்டிப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவங்கிறது மட்டும் கிளியரா தெரியுது. நீங்க பாக்குற இந்த வீடியோ ட்ரெயினை இயக்கக்கூடிய என்ஜின் டிரைவர்னால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. காரணம் பட்ட பகல ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஷேடோ பாத்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெயின் ட்ராக்கை கிராஸ் பண்ணி போயிருக்கு. இத தூரத்துல இருந்து பார்த்தா இந்த வீடியோ எடுத்த அந்த நபர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ட்ரெயின் ட்ராக்கை தான் கிராஸ் ஆகி போகணும்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செஞ்சதாகும். இவரு நினைச்ச மாதிரி இந்த ஷேடோ பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ட்ராக்கை கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஃபேஸ்புக்ல பயங்கர வைரலான இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேரையும் பயங்கரமா ஆச்சரியப்படுத்திருக்கு. இது கூடவே பட்ட பகலையும் அமானுஷ்யங்கள் தெரியதான் செய்யுதுங்கிறதையும் தெரியப்படுத்திருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ட்ரெயின் ட்ராக்ல ஏதோ ஒரு பெண்ணு ஆக்சிடென்ட் ஆயிருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கூடவே அவங்களுடைய ஆவி தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல அலைஞ்சு திரியறதாவும் சொல்ல செஞ்சிருக்காங்க. ஈஸ்ட் சைனால ஒரு ரோட்ல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த ஒரு காட்சியை ஒரு குணம் நீங்களே கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இந்த வீடியோவை நார்மலா பாக்குறப்ப 6 மாதங்களே ஆன ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா நடு ரோட்ல தவழ்ந்து போற மாதிரி தெரியுது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு அந்த ஒரு ரோட்டு பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கடந்து போயிருக்கு. இத பாக்குறதுக்கு அப்படியே மண்டி போட்டுக்கிட்டே இந்த குழந்தை பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா ரன் பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் மூலமா எடிட் பண்ணப்பட்டிருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வீடியோவை நார்மலா கொஞ்சம் நீங்களே கவனிச்சு பாருங்க. இது ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் மூலமா எடிட் பண்ணப்படலங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும்.
அதன் பிறகு யாரோ ஒருத்தங்க தான் இந்த ஒரு குழந்தையை மீட்டெடுத்து அதன் பிறகு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. போலீஸும் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய அவங்களுடைய பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இந்த குழந்தை இருக்கக்கூடிய இடத்துல சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்ட காட்சியை செக் பண்றப்பதான் இந்த ஒரு ஃபுட்டேஜ் சிக்கனதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்களே சொல்லுங்க, இது எடிட்டிங் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கலாமா இல்லனா இது ஒரு மர்மமான காட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க பார்க்குற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெக்சிகோ நாட்டில் ஒரு பீச்சுக்கு பக்கத்தில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்ணால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பெற்றிருக்கு. ஏன்னா கிளைமேட் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா அந்த பெண் ரொம்ப நேரமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா திடீர்னு தன்னுடைய கேமரால வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போதைக்கு எதிர்பாராத விதமாக அவருடைய கேமரால பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காட்சி ரெக்கார்ட்ஸ் பெற்றிருக்கு. ஏன்னா வானத்துல பயங்கர பிரகாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா டக்குன்னு கிராஸ் ஆகி போயிருக்கு. அதுலயும் அந்த கடல் தண்ணி எதிரொலிப்புல பாத்தீங்கன்னா இது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் ஃபிளைட் தான் அந்த இடத்துல போயிருக்கலாம், ஏன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா அது லேண்ட் ஆயிருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு ஃபிளைட்டு இந்த அளவுக்கு பயங்கர பிரகாசமா அதே சமயத்துல இப்படி டக்குன்னு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. அதே சமயத்துல இது ஃபிளைட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இந்த வீடியோ எடுத்து அந்த பெண் சொல்ல செஞ்சிருக்காங்க.